அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஓவர் லெசன்ஸாக பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுபடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அந்த தேர்ட் லெசனுடைய கண்டினியூஷனாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுடைய முக்கியமான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ குடியரசுத் தலைவருடைய முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஹிஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அவருடைய நிர்வாகம் சார்ந்த அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பிரசிடென்ட் இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த யூனியன். ஸோ ஒன்றியத்தினுடைய தலைமை நிர்வாகியாக செயல்படக்கூடிய யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லா நிர்வாக நடவடிக்கைகளுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாருடைய பேர்ல தான் எடுக்கப்படும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் எடுக்கப்படும். அண்ட் அமைச்சரவை வந்துட்டு நிர்வாக ரீதியான முக்கியமான தகவல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா குடியரசுத் தலைவர் கிட்ட தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவரும் இம்பார்ட்டன்டான ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியான பவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சோ அதை வந்துட்டு அமைச்சர்கிட்ட தெரியப்படுத்துவார். சோ அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டியது பிரசிடென்ட்டுடைய முக்கியமான பணியாக இருக்கும். அதே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமனங்கள் செய்வதும் அவங்கள பதவியிலிருந்து நீக்கிறது அப்படிங்கிறதும் குடியரசுத் தலைவருடைய முக்கியமான பணி. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரதமரையும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை குழுக்களையும் நியமனம் செய்யறது. அதே அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களை வந்துட்டு அவங்களுடைய மக்களவையை கலைத்து அவங்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்யறது, இதுவும் குடியரசுத் தலைவருடைய பணிதான். இதை தாண்டி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர், அண்ட் தென் சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர், யூபிஎஸ்சியினுடைய மெம்பர்ஸ் மற்றும் உறுப்பினர்கள், மாநில ஆளுநர்கள், சோ இந்த மாதிரி பல முக்கிய நியமனங்களை நியமனம் செய்யறதும் அவங்க அந்த பதவியிலிருந்து நீக்கிற அதிகாரமும் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அண்ட் தென் ஃபாரின் டிக்னிட்டரிஸ் சொல்லக்கூடிய அயல் நாட்டுகளுடனான உறவுகளை கையாள்வதும் குடியரசுத் தலைவருடைய முக்கியமான தலைமை எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ஹி இஸ் த சீஃப் கமாண்டர் ஆஃப் த ஆல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அனைத்து விதமான படைகளினுடைய முப்படைகளின் தலைவராக செயல்படக்கூடியவர் குடியரசுத் தலைவர். ஸோ ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான படைகள் இருக்கு அப்படின்னா அனைத்து படைகளினுடைய முப்படைகளினுடைய தலைமை தளபதியாக ஹெட்டாக செயல்படக்கூடியது பிரசிடென்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் மற்றும் இதர சுயேட்சை அமைப்புகளுக்கான நடைமுறை விதிகளையும் வரையறைகளையும் அங்கீகரிப்பது குடியரசுத் தலைவர். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு சொல்லி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றது, அது சார்ந்த விதிமுறைகளை உருவாக்குவது பிரசிடென்ட்டுடைய முக்கியமான பவர். சேம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ யூபிஎஸ்சி மாதிரியான மத்திய தேர்வாணையத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகாரங்களை வந்துட்டு விரிவுபடுத்துறது, சோ இதெல்லாத்தையும் பண்றதும் குடியரசுத் தலைவருடைய முக்கியமான பணி அப்படின்னு செய்யலாம். அண்ட் தென் மாநில அரசுகளுக்கான வழிகாட்டுதல்களையும் ஆணைகளையும் அனுப்புவது மற்றும் அரசியலமைப்பு இயந்திரம் செயலற்று போகும்போது விதி 356 உறுப்பை நிறைவேற்றுவது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சில சஜஷன்ஸ் கொடுக்கிறது. when there was also a constitutional failure in the state, அந்த மாநிலத்துல அரசியலமைப்பு அப்படிங்கிறது செயலிழக்கிற பட்சத்துல ஆர்டிகல் 356 அந்த மாநிலத்தில் அமல்படுத்துறதும் குடியரசுத் தலைவருடைய முக்கியமான பணிதான். அண்ட் இது மட்டும் இல்லாம ஸோ ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6ல சொல்லியிருக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ பட்டியலிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியின பகுதிகளுடைய நிர்வாகம் தொடர்பான விஷயங்களை பார்க்கறதும் குடியரசுத் தலைவருடைய முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்னு சொல்லலாம். as he is the executive head of the union, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலைமை நிர்வாகியாக அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் எடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருடைய சட்ட ரீதியான அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். as he is the one part of the parliament, ஸோ நாடாளுமன்றம்னு சொல்லும் போது ஸோ பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா, இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து தான் நம்ம பார்லிமெண்ட் நாடாளுமன்றம்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த நாடாளுமன்றத்துடைய ஈரவை கூட்டத்தொடர்களை கூட்டுவது, சம்மோனிங் பண்றது ஓகேங்களா. அண்ட் தென் டு ப்ரோரகிங் த ஹவுஸ், அந்த கூட்டத்தொடரை முடித்து வைப்பது. அண்ட் ஆல்சோ டு டிசால்வ் த லோக்சபா, மக்களவையை கலைப்பது. இது 3மே குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள். ஸோ டு சம்மோனிங், ப்ரோரகிங் த போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் டு டிசால்வ் த லோக்சபா. ஸோ நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடரை கூட்டுவது, கூட்டத்தொடரை முடித்து வைப்பது மற்றும் மக்களவையை கலைப்பது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் ஒன்று. ஸோ அப்போ கூட்டத்தொடரை கூட்டுவது அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்லிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 செஷன்ஸ், ஒரு வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்களாவது நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. பட் ஆனா நாம எத்தனை செஷன்ஸ் நடத்துறோம் அப்படின்னா 3 செஷன்ஸ், 3 கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறத நம்ம நடத்துறோம் ஓகேங்களா. அந்த 3 கூட்டத்தொடர்கள் என்னென்ன அப்படிங்கும் போது பட்ஜெட் செஷன், பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னா ஃப்ரம் பிப்ரவரி டு மே. அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மான்சூன் செஷன், மழைக்கால கூட்டத்தொடர் ஃப்ரம் ஜூலை டு செப்டம்பர், ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் மான்சூன் செஷன், மழைக்கால கூட்டத்தொடர். அந்த நெக்ஸ்ட் அடுத்தது வின்டர் செஷன், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஃப்ரம் நவம்பர் டு டிசம்பர், தட் இஸ் வின்டர் செஷன் சொல்லுவோம். ஸோ இப்படி வருஷத்துக்கு 2 கூட்டத்தொடர்களாவது நடத்தணும்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை செஷன்ஸ் நடத்துறோம்? 3 செஷன்ஸ், 3 கூட்டத்தொடர்கள் அப்படிங்கிறத நடத்துறோம். ஸோ இப்படி ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்குமான அதிகபட்ச கேப் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 6 months, 6 மாதம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு
கூட்டத்தொடர் நடக்கும் போதும் அந்த கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கிறதும் சரி, அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கூட்டத்தொடர் முடிச்சு வைக்கிறதும் சரி, ஓகேங்களா, இந்த நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளையும் இதை செய்யற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அட் த சேம் டைம் when there is no majority, பெரும்பான்மை இல்ல அப்படின்னா மக்களவையை கலைக்கிற அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. ஓகேங்களா, சோ மாநிலங்களவையை நம்மளால டிசால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா டிசால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ், நிரந்தரமான அவை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஸோ ராஜ்யசபாக்கு 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுடைய பவர் தான். ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா, கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை போன்ற விஷயங்கள்ல மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அண்ட் தென் ஸோ நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் உரையாற்றுவதும் சரி, நாடாளுமன்றம் சம்பந்தமான விஷயங்களை தகவல் அனுப்புறதும் சரி பிரசிடென்ட்டுக்கு உண்டான பவர். ஸோ பார்லிமெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்றதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ ஏதாவது ஒரு மசோதா நிலுவையில இருக்கு அப்படின்னா அது குறித்து நாடாளுமன்றத்துக்கிட்ட கொஸ்டின் பண்றதும் அந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் பிரசிடென்ட்டுடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல ஒன்று. அண்ட் தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பில் அப்படிங்கிறது பிரசிடென்ட் டேபிளுக்கு போகுது அப்படின்னா ஸோ பிரசிடென்ட் அதுல 3 விதமான விஷயங்களை பண்ண முடியும். அதர் தான் மணி பில். மணி பில்லை தவிர மீதி இருக்கக்கூடிய பில்ல பிரசிடென்ட் 3 விதமான முடிவுகளை எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா he can give assent to the bill, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா he can withhold the bill, அந்த மசோதாவை நிலுவையில நிறுத்தி வைக்கிறது. அடுத்து மூணாவது he can return the bill, அந்த மசோதாவை மீண்டும் நாடாளுமன்றத்துக்கே திருப்பி அனுப்புறது. ஸோ அப்படி அந்த மசோதா நாடாளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டா ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட், திருத்தம் பண்ணியோ இல்ல பண்ணாமலோ திரும்ப எங்கேயும் அனுப்புவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் டேபிளுக்கு அனுப்புவாங்க. அப்போ பிரசிடென்ட் கண்டிப்பா என்ன பண்ணிதான் ஆகணும், அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அதர் தேன் மணி பில், அதாவது பண மசோதாவை தாண்டி மீதி இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆர்டினரி பில் சார்ந்த விஷயங்கள்ல குடியரசுத் தலைவருக்கு உண்டான அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஸோ வென்எவர் நாடாளுமன்றத்துடைய 2 கூட்டத்தொடர்கள் 2 அவைகளோ இல்ல நாடாளுமன்றத்துடைய ஏதாவது ஒரு அவையோ கூட்டத்தொடரை கூடல அப்படின்னா ஸோ அந்த டைம்ல ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஓகே, ஸோ ஆஸ் பர் ஆர்டிகல் 123 படி பார்லிமெண்டுடைய 2 செஷனோ இல்ல பார்லிமெண்டுடைய ஏதாவது ஒரு செஷனோ ஹவுஸ் மீட் பண்ணல அப்படிங்கும் போது கேபினெட்டுடைய ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர சட்டம் அப்படிங்கிறத பிறப்பிக்கலாம். அதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் அதுக்கு அடுத்தது வெவ்வேறு குழுக்களுடைய அறிக்கைகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்தில் சப்மிட் பண்ண வேண்டியது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள்ல ஒன்று. அண்ட் தென் வென்எவர் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன், மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர், ஸோ இவங்களுடைய பதவி அப்படிங்கிறது வேக்கண்டா இருக்கு அப்படின்னா அவையில இருக்கிற யாராவது ஒரு மெம்பரை அந்த தற்காலிகமாக அவை தலைவரா நியமனம் செய்யற அதிகாரம் அப்படிங்கிறதும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அண்ட் தென் துறைமுகங்கள், விமான நிலையங்கள் தொடர்பான சட்டங்களை நீட்டிப்பதும் மாற்றி அமைப்பது மற்றும் அல்லது நீக்குவதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துறதும் பிரசிடென்ட்டுடைய ஸ்பெஷல் பவர் தான். எல்லாத்தையும் தாண்டி பிரசிடென்ட்டுக்கு ஸ்பெஷல் அட்ரஸ் நாடாளுமன்றத்துல வந்து சிறப்பு உரையாற்றுவதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ யூஸ்வலா பிரசிடென்ட் எப்போலாம் வந்து பார்லிமெண்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செஷன் முதல் கூட்டத்தொடரினுடைய முதல் நாள்லையும் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜெனரல் எலெக்ஷன் டு லோக்சபா ஒவ்வொரு மக்களவை பொது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடரின் முதல் நாளும் கண்டிப்பா குடியரசுத் தலைவர் உரையுடன் தான் தொடங்கும். ஸோ தீஸ் வேர் ஆல் த சம் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருடைய முக்கியமான சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நாடாளுமன்ற ரீதியான அதிகாரங்கள்னு சொல்லலாம். The next one is financial powers of the president, குடியரசுத் தலைவருடைய நிதி அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி இருந்தா மட்டும்தான் மணிபில்னு சொல்லக்கூடிய பண மசோதான்னு சொல்லக்கூடியதை பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ மீதி எந்த டைப் ஆஃப் பில்லா இருந்தாலும் கடைசியா தான் குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு போகும். ஆனா மணிபில்னு சொல்லக்கூடிய பண மசோதா பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் இருந்தாதான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னா பார்லிமெண்டுடைய லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவையில அறிமுகம் செய்ய முடியும். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது பினான்சியல் ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய பட்ஜெட். ஓகேங்களா, ஸோ அந்த பட்ஜெட் அப்படிங்கிறதும் குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி இருந்தால்தான் நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சரால தாக்கல் செய்ய முடியும். அப்ப மணிபில்லும் சரி பட்ஜெட்டும் சரி குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி அப்படிங்கிறது தேவை. அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அவசர கால நிதி. ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும் போது ஸோ அவசரமா நிதிங்கிறது தேவைப்படும். அப்போ இந்தியாவுடைய அந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் சொல்லக்கூடிய அவசர கால நிதி அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் கிட்ட தான் இருக்கு. ஸோ குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இருந்தால் மட்டுமே போதுமானது அந்த அவசர கால நிதி அப்படிங்கிறத நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது நிதிக்குழுவை நியமனம் செய்தல். ஆஸ் பர் ஆர்டிகல் 280 விதி 280 அடிப்படையில் பினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய நிதி ஆணையம் அப்படிங்கிறத ஃபார் எவ்ரி 5 years ஒன்ஸ் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமனம்
செய்யறதும் குடியரசுத் தலைவருடைய முக்கியமான பவர் தான். இது மட்டும் இல்லாம சோ ஆர்டிகல் 275 விதி 275 அடிப்படையில அஸ்ஸாம், பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கான பங்கிலை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம கிராண்டினைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மானியங்கள் வந்துட்டு, அதாவது ரொம்பவும் பிற்படுத்தப்பட்ட பின்தங்கியிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகமாக வழங்குறதுக்கான பவர்ஸும் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு உண்டு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருடைய முக்கியமான நிதி சார்ந்த அதிகாரங்கள். அடுத்தது நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள், தட் இஸ் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருடைய ஜுடிஷியல் பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். So as per Article 72 விதி 72 அடிப்படையில் பிரசிடென்ட் ஹேஸ் த pardoning power. குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. சோ என்ன மாதிரியான அதிகாரங்கள்? தண்டனைகளை மாற்றி அமைப்பது, தண்டனைகள் இருந்து விலக்கு அளிப்பது, தண்டனைகள் இருந்து மன்னிப்பு வழங்குவது, தண்டனையை குறைப்பது, தண்டனையை ஒத்தி வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஹேஸ் அ pardoning power. குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. இது எதையும் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா which also includes death sentence, மரண தண்டனை மீதா இருந்தாலும் சரி, கோர்ட் மார்ஷியல்னு சொல்லக்கூடிய ராணுவ நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தண்டனையா இருந்தாலும் சரி, இதுலயும் முடிவெடுக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. நெக்ஸ்ட் அடுத்தது he appoints the chief justice and other judges of supreme court and high court. உச்ச நீதிமன்றத்திலும் சரி, உயர் நீதிமன்றத்திலும் சரி, தலைமை நீதிபதிகளையும் இதர நீதிபதிகளையும் நியமனம் செய்யற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. ஓகேங்களா? சோ அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்றது மட்டும் இல்லாம, ஓகேங்களா, சோ தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணாம அவங்களுக்கான ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் உறுதிமொழி பண்ணி வைக்கிறதும் யாரு தான்? பிரசிடென்ட் தான். ஆனா ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது அவங்களுக்கான நியமனம் அப்பாயின்மெண்ட் பண்றது மட்டும் தான் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்னர், அந்த மாநில ஆளுநர் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கு அடுத்தது எந்த ஒரு சட்டம் அல்லது பொருள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை நாடுவது. ஆஸ் பெர் ஆர்டிகல் 143 விதி 143 அடிப்படையில அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சோ குடியரசுத் தலைவருக்கு சட்டம் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்துல அவர் என்ன பண்ணலாம்? உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை பெறலாம். அப்படி குடியரசுத் தலைவர் கேட்கும் போது ஆலோசனை வழங்க வேண்டியது உச்சநீதிமன்றத்துடைய முக்கியமான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒன்று. பட் that advices will not bind on the president. ஆனா அந்த ஆலோசனைகள் யாரை கட்டுப்படுத்தாது? குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது. சோ அவர் அதுக்கு அந்த ஆலோசனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? சோ அவருடைய விருப்பத்தின் படியும் கூட செயல்படலாம் அப்படிங்கிறதா இதோடைய பாயிண்ட். சோ இதுதான் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருடைய நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருடைய நெருக்கடி கால அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பவரும் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸோ ஆஸ் பெர் ஆர்டிகல் 352, ஓகேங்களா, ஸோ விதி 352 அடிப்படையில், ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்கும் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கும் வார் நடந்தது அப்படின்னாலோ, இல்ல எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் வெளிநாடுகளுடைய ஆக்கிரமிப்பு இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல ஆர்ம்டு ரிபல்லியன் சொல்லக்கூடிய ஆயுத கிளர்ச்சி இருந்துச்சுனாலோ, இதுல ஏதாவது ஒரு காரணமா வச்சு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் பெர் ஆர்டிகல் 352 he can impose the national emergency, தேசிய நெருக்கடி நிலை அப்படிங்கறத அமல்படுத்த முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆஸ் பெர் ஆர்டிகல் 356 விதி 356 அடிப்படையில் எங்கேயாவது ஒரு மாநிலத்துல கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு செயலிழப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா சோ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ ஆர்டிகல் 356 மூலமா அந்த ஸ்டேட்ல ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில நெருக்கடி நிலை அப்படிங்கறத அமல்படுத்த முடியும். நெக்ஸ்ட் அதே ஆர்டிகல் 365 விதி 365 அடிப்படையில மத்திய அரசு சொல்லக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக மாநில அரசாங்கம் செயல்படுறாங்க அப்படிங்கும் போது whether that is unconstitutional, அது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா இருக்கு அப்படின்னா விதி 365 பயன்படுத்தி அப்பவும் அந்த மாநிலத்தில் ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டு வரலாம். ஓகேங்களா? சோ 356 படி கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் ஏற்படும் போது ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். 365 படி ஒரு மாநிலம் தேசிய அரசின் கட்டளைகளை அல்லாத அரசியலமைப்புக்கு விதிகளுக்கு இணங்க மறுக்கிறதோ அப்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த அந்த மாநிலத்தில் விதி 365 வழிவகை செய்கிறது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 360, that is whenever the financial situation is not stable, இந்தியாவுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது மோசமா இருக்கிற பட்சத்துல, ஓகேங்களா, சோ இந்தியாவில நிதி நெருக்கடி நிலையை அமல்படுத்துறதுக்கும் குடியரசுத் தலைவருக்கு பவர் உண்டு. சோ ஆர்டிகல் 352, 356, 365 அண்ட் 360 சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பிரசிடென்ட்டுக்கு பவர் உண்டு. The last one is miscellaneous other powers and functions of the president. ஓகே, சோ குடியரசுத் தலைவருடைய இதர அதிகாரங்கள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு விவகாரத்தை பற்றியும் சட்டம் அல்லது உண்மைகளை பற்றி உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை கோருதல். ஓகேங்களா, சோ உச்சநீதிமன்றத்துக்கிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பத்தின ஆலோசனைகளை கேட்டு பெற முடியும். அடுத்தது உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது. ஓகேங்களா, சோ சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லும் போது சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் 33 ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஓவராலா இப்ப 34 நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனா ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லும் போது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட், அது மாநிலத்துக்கு மாநிலம் அது மாறுபடும். அப்போ ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்யற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இட் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அண்ட் தென் யூபிஎஸ்சியினுடைய
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓகேங்களா, அதனுடைய அமைப்பு மற்றும் விதிகளை உருவாக்குற பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு ஓகேங்களா. அண்ட் தென் ஸோ லாங்குவேஜ் தொடர்பான லிங்குவிஸ்டிக் தொடர்பான கமிஷன்ஸ் ஏதாவது உருவாக்கணும், மொழி சார்ந்த ஆணையங்கள் ஏதாவது ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அண்ட் தென் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்திற்கான சிறப்பு ஒழுங்காற்று விதிகளை உருவாக்குதல், தட் இஸ் ஆர்டிகல் 370 படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்களா, இப்போ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. எப்போ ஆகஸ்ட் 5, 2019 அப்போவே அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு ஒழுங்காற்று விதிகளை உருவாக்குறது. அண்ட் தென் ஷெட்யூல் பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குதல். ஸோ ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6ல சொல்லியிருக்கிற மாதிரி பட்டியலிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியின பகுதிகளினுடைய நிர்வாகம் தொடர்பான விஷயங்கள் பற்றி முடிவுகளை எடுக்கிறது. இதெல்லாம் தான் சம் ஆஃப் த மிஸ்லேனியஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருடைய இதர அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பிரசிடென்ட்டுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோல இந்த லெசனுடைய கண்டினியூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.